எல்லாருக்கும் வணக்கம். நாம் ரவை உப்புமா எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்க போகிறோம். 2 காஞ்ச மிளகாய், 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, உளுத்தம்பருப்பு, ஆனியன் வந்து நான் எப்போவுமே நிறைய தான் போடுவேன். ஆனியன் நிறைய போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி போட்டிங்கன்னா உப்புமா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி ஆனியன் நிறைய போட்டு அதனோட வாசனை வரும்போது கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம். ஒரு பாத்திரம் எடுத்துருக்கேன். அந்த பாத்திரத்தில் ஆயில் போட்டு சூடு பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சு வந்ததும் தேவையான அளவு உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். என்கிட்ட கடலைப்பருப்பு இல்லை, அதனால் நான் வெறும் உளுத்தம்பருப்பு தான் போட்டிருக்கேன். உளுத்தம்பருப்பு வந்துட்டு நாம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். நல்லா வறுந்ததும் எடுத்து வச்சுருக்கிற கருவேப்பிலை, பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் ஒன்றா போட்டுக்கலாம். இந்த பச்சை மிளகாவும் காஞ்ச மிளகாவும் எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆகணும். அடுத்து வந்து நாம் கட் பண்ணி வச்சுக்கிற ஆனியன் சேர்த்துக்கலாம். ஆனியன் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். நாம் எவ்வளோ உப்புமா செய்ய போகிறோமோ அது தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணிவிட்டு அடிக்கடி நல்லா கலந்து விடுங்க. அந்த ஆனியனோட வாசனை நல்லா வரணும், அப்போ தான் வந்துட்டு உப்புமா நல்லாயிருக்கும். இப்போ தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி வச்சுக்கலாம். நம்ம ரவையை பொறுத்து தண்ணியோட அளவு மாறுபடும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணியை அளந்து வச்சுக்கோங்க. அடுத்து வந்துட்டு இதை எடுத்து வேறு அடுப்பில் மாற்றி வச்சுட்டு நம்ம இப்போ ரவையை வறுத்துக்கலாம். இப்போ ரவை வந்துட்டு அதே மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் கைவிடாமல் நல்லா வறுக்கணுங்க. இந்த ரவையை வறுக்கிற பதத்தில் தான் நம்மளோட உப்புமாவோட டேஸ்ட்டே இருக்குது. நம்ம எந்த அளவுக்கு நல்லா ப்ரௌன் கலராக வறுக்கிறோமோ அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். தீயவும் கூடாது, அதே சமயம் வறுபடாமல் ஒயிட்டாகவும் இருக்கக்கூடாது. கொஞ்சம் ப்ரௌன் கலராக வறுத்து செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக ரொம்பவே சூப்பராக இருக்கும். சாப்பிடாதவங்க கூட கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. கைவிடாமல் தொலைவிட்டே இருந்தீங்கன்னா தான் அடிப்பிடிக்காமல் கரெக்டாக எல்லாமே வந்து ஒரே சேமான நிறத்தில் கிடைக்கும். நம்ம விட்டு கலந்துட்டு இருந்தோன்னா அங்கங்கே தீஞ்சு போயிருக்கும், சில இடத்துல வறுபடாமல் இருக்கும். அதனால் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு வருங்க, அப்போ தான் வந்துட்டு ஈவனாக வறுபடும். நம்ம கிளறதுக்குள்ளே ஒரு பக்கத்தி அதிகமாச்சுன்னா அந்த இடம் கருகி போயிடும். அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சு இது பண்ணுங்கள். அடுத்து வந்து தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ரவையை இதில் கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி கொட்டும்போது கரண்டி வச்சு துழவிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து பபிள்ஸ் இல்லாமல் கட்டி ஆகாமல் வேகாமல் இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் இல்லாமல் இருக்கும். ஃபஸ்ட்டு நமக்கு இந்த மாதிரி கொட்டும்போது தண்ணி அதிகமாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். நம்ம வந்து நல்லா மூடி வச்சுட்டு சிம்மில் வச்சிட்டோன்னா ஒரு 5 நிமிஷம் கழித்து கரெக்டான பதத்தில் வெந்திருக்கும். நல்லா வெந்து வந்துருச்சு. ரொம்ப திட்டமாக தண்ணி வச்சு வேகாமல் இருந்தாலும் பசங்களுக்கு வயிறு வலிக்கும். அதனால் கரெக்டான தண்ணி வச்சு ரவையை நல்லா வேக வச்சு எடுங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் மூடி வச்சோன்னா நமக்கு பலன்னு கிடச்சிடும்.
மாதிரி மூடி வைக்கும்போது தேவைப்பட்டால் நீங்கள் மேலே கூட கொஞ்சம் ஆயில் போட்டு மூடி வைக்கலாம். அது இன்னும் கொஞ்சம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஆயில் அவாய்ட் பண்ணுறவங்க ஆயில் எல்லாமே மூடி வச்சிங்கனாலும் நல்லாயிருக்கும். நம்மளோட உப்புமா ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக வீட்டில் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.